அப்படின்னா நம்ம வீட்டுல பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல், கொள்ளு இந்த மாதிரி இருக்கிற பயிறு வகைகள்ல இருக்கிற புரோட்டீன் பத்தியும், அரிசி, கோதுமை இந்த மாதிரியான கிரெயின்ஸ் அதாவது தானியங்கள்ல இருக்கிற புரோட்டீன் பத்தியும் வந்துட்டு பார்ப்போம். சைவ புரோட்டீன் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளால டெய்லி பேசிஸ்ல எடுக்க முடியற புரோட்டீனா இருந்தது அப்படின்னாலோ இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் இதுலயும் ரைஸுக்கு மாதிரியே கூடவே சேர்ந்து இருக்கு. ஆனா பயிறு வகைகள்ல இருக்கிற பிளஸ் என்னன்னா நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பாலிலையும் முட்டையிலையும் ஃபேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கொஞ்சமா கார்போஹைட்ரேட் இருக்கு. மீட்ல அதாவது அசைவம் சாப்பிடும் போது மட்டன், சிக்கன் இதுல எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இல்ல. இங்க பயிறு வகைகளையும் தானிய வகைகள்லயும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு, புரோட்டீனும் இருக்கு, ஆனா ஃபேட் கிடையாது. சோ இப்ப நம்ம இதெல்லாம் எப்படி காம்பினேஷனா சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலா நாங்க சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க பயிறு வகைகள் சேர்த்து சாப்பிடுற புரோட்டீன் எடுத்துக்கிறீங்களா, அதாவது இப்ப பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, நம்ம வீட்டுல செய்யற துவரம்பருப்பு, சுண்டல் இந்த மாதிரி எது சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அது கூட நெய் ஆர் நல்ல எண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, உங்களோட ஃபேட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெரியவங்க ரொம்ப புத்திசாலிங்க, அதனாலதான் அவங்க சாப்பாடு பாருங்க, இப்ப பொங்கல் செய்யறாங்கன்னா அரிசி கூட பருப்பு, வெண்பொங்கலா இருந்தாலும் சரி, சக்கரை பொங்கலா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல சாப்பாடு செய்யறாங்களா சாப்பாடு, பருப்பு, கீரை அப்படின்னு ஒரு கலந்த பேலன்ஸ்டு மீலா வந்துட்டு கொடுத்தாங்க.